வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. வாங்க இப்போ 2.7ல தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 and so on xn plus iyn equal to a plus ib ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், செகண்ட் ஒன் ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் x1 ஸ்கொயர் plus y1 ஸ்கொயர் into x2 ஸ்கொயர் plus y2 ஸ்கொயர் plus x3 ஸ்கொயர் plus y3 ஸ்கொயர் and so on xn ஸ்கொயர் plus yn ஸ்கொயர் equal to a square plus b squared. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணோம். செகண்ட் சப்டிவிஷன் என்னது, r is equal to 1 to n tan inverse y suffix r by x suffix r equal to tan inverse b by a plus 2k pi k belongs to z ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். அவங்க ஒவ்வொரு சப்டிவிஷனும் ப்ரூவ் பண்ணலாம்ப்பா. சரி, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, given என்ன கொடுத்திருக்காங்கப்பா, x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 and so on xn plus iyn equal to a plus ib. இது வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம்னா மாடுலஸ் எடுக்க போறோம் ரெண்டு பக்கம். taking modulus on both sides we get ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுத்து என்னப்பா கிடைக்கும் நமக்கு, x1 plus iy1 into x2 plus iy2 and so x3 plus iy3 and so on xn plus iyn equal to a plus ib. சரி, நமக்கு ஏற்கனவே ரூல்ஸ் தெரியும்ல, மாடுலஸ்க்குள்ள அதாவது என்னன்னா z1 z2 ஈக்குவல் டு என்னது, தனித்தனியா மாடுலஸ் போடுறதுக்கு ஈக்குவல் தானப்பா. இந்த ரூலை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அப்ப தனித்தனியா மாடுலஸ் போட்டு எழுதிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த ரூல் நமக்கு ஏற்கனவே தெரியும், z1 z2 z3 அதாவது மொத்தமா மாடுலஸ் இருக்கு, தனித்தனியா நம்ம மாடுலஸ் எழுதுறதுக்கு ஈக்குவல் தானே. மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 மாடுலஸ் z3 இந்த ரூலை தான் இங்க யூஸ் பண்ண போறோம். அப்ப ஒவ்வொரு தனித்தனியா மாடுலஸ் போட்டுக்கலாம்ப்பா. என்ன கிடைக்குன்னு பாருங்க, மாடுலஸ் ஆஃப் x1 plus iy1 மாடுலஸ் ஆஃப் x2 plus iy2 மாடுலஸ் ஆஃப் x3 plus iy3 so on xn plus iyn equal to modulus of a plus ib. சரி, இந்த மாடுலஸ்க்கு நமக்கு ஏற்கனவே ரூல்ஸ் தெரியும். மாடுலஸ் z தனித்தனியா ரியல் பார்ட்டை தனியா ஸ்கொயர் பண்ணி இமேஜினரி தனியா ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணி ரூட்டுக்குள்ள எழுதுறதான மாடுலஸ். அப்ப ஒவ்வொன்றும் இங்க யூஸ் பண்ணிடலாம். இங்க செய்யுங்க. அப்ப என்ன ஒரு ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர், இது வந்து என்னது x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர், அடுத்து x3 ஸ்கொயர் பிளஸ் y3 ஸ்கொயர் and so on. என்ன கிடைக்கும் நமக்கு, xn ஸ்கொயர் பிளஸ் yn ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இப்ப என்ன செய்ய போறோம், நம்ம ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண போறோம். ஆனா நம்ம இதெல்லாம் ப்ரூவ் பண்ணோம். அப்ப ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ண நமக்கு கிடைக்கும்ல, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், x1 ஸ்கொயர் பிளஸ் y1 ஸ்கொயர் இன்டு x2 ஸ்கொயர் பிளஸ் y2 ஸ்கொயர் இன்டு x3 ஸ்கொயர் பிளஸ் y3 ஸ்கொயர் and so on xn ஸ்கொயர் பிளஸ் yn ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். இதுதானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஒன் இஸ் ப்ரூவ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணிட்டப்பா. வாங்க இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா, சிக்மா r equal to 1 n tan inverse y suffix r by x suffix r equal to
tan inverse b by a plus 2k பைன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ tan அப்படின்னாலே நம்ம ஆர்குமெண்ட் தான், சரியா? அப்போ ரெண்டு பக்கம் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ணிடலாம். வாங்க சம் பார்க்கலாம். given என்ன கொடுத்திருக்காங்க? x1 plus iy1 into x2 plus iy2 into x3 plus iy3 and so on, xn plus iyn equal to a plus ib. இதான் கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டு பக்கம் நம்ம ஆர்குமெண்ட் அப்ளை பண்ணிடலாம். is argument of x1 plus iy1 into x2 plus iy2 x3 plus iy3 xn plus iyn equal to argument of a plus ib. சரி, நமக்கு ஏற்கனவே ஒரு ரூல் தெரியும். argument of z1 into z2 equal to argument of z1 argument plus argument of z2. இந்த ரூலை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம்ப்பா. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா உள்ள மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்ல தான் இருக்கு. இது z1 z2 z3 மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு. அப்ப தனித்தனியா நம்ம ஆர்குமெண்ட் போட்டு சம் பண்ணிடலாம். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னு பாருங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் x1 plus iy1 plus argument of x2 plus iy2 plus argument of x3 plus iy3 plus and so on plus argument of xn plus iyn equal to argument of இதை அப்படி எழுதிட வேண்டியதான். சரி, நமக்கு ஆர்குமெண்ட் ஃபார்முலா தெரியும்லப்பா. ஆர்குமெண்ட் ஆஃப் z equal to என்னது? tan inverse y by x. மாடுலஸ் சிம்பல்குள்ள இருக்கணும். tan inverse y by x. இந்த ஃபார்முலால தான் இதை எழுத போறோம். வாங்க பார்க்கலாம். implies அப்ப இதுக்கு பதிலா என்ன எழுதிடலாம்? tan inverse modulus of y1 by x1 plus tan inverse y2 by x2 plus tan inverse y3 by x3 plus and so on plus tan inverse yn by xn equal to tan inverse tan inverse b by a. சரி, இப்ப இந்த மாடுலஸ் சிம்பலை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப மாடுலஸ் சிம்பல் ரிமூவ் பண்ண எப்படி எழுதலாம்? tan inverse y1 by x1 plus tan inverse y2 by x2 plus tan inverse y3 by x3 plus and so on plus tan inverse yn by xn equal to tan inverse b by a plus என்ன சேர்த்துக்கணும்? 2k pi சேர்த்துக்கணும். where k belongs to z. ஓகேயா? சரி சரி, இப்ப பாத்தீங்கன்னா y1 by x1 இருக்கு, y2 by x2 இருக்கு, y3 by x3 இருக்கு. ஃபுல்லா பார்த்தா சமேஷன்ல தான் இருக்கு. இதுக்கு மேல எதை ரீப்ளேஸ் பண்ணலாமான்னு பாருங்க. sigma r is equal to 1 to n tan inverse yr by xr. என்னன்னா r is equal to 1 போடுங்களே, என்னது y1 by x1 வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்துருமா? சமேஷன்னா நம்ம பிளஸ் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து r is equal to 2 போடுங்க, y2 by x2 செகண்ட் டைம் வந்துருமா? r is equal to 3 போட்டா தேர்ட் டைம் வந்துருமா? y3 by x3 வந்துருமா? இப்படியே nth டைம் போடுங்க, yn by xn. அப்ப இதுக்கு மேல இந்த மாதிரி எழுதிக்கலாம்லப்பா. equal to tan inverse b by a plus 2k pi comma k belongs to z. இதுதான் அதுப்பா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதா? hence proved. therefore hence
இஸ் ப்ரூவ்டு, செகண்ட் இஸ் ப்ரூவ்டு. இப்போ வந்து நம்ம தேர்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. வாங்க ஃபோர்த் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.